என்ன செய்ய முடியும்? 2021 சட்டமன்ற தேர்தலில் எவர் ஒருவர் இந்து மதத்தை இழித்தும் பழித்தும் அவமதித்தும் பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு இல்லை என்று திடமாக ஆகிட்டோம். அது எந்த கட்சிங்கிற இடத்துக்குலாம் போல இந்து மக்களை, இந்து மதத்தை, இந்துக்களின் உணர்வை புண்படுத்துவர்கள், இழிவுபடுத்துவர்கள் அவர்களுக்கு எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா 21க்கு பிறகு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா நானும் இந்து நானும் இந்து நானும் இந்து ஓடி வந்துருவாங்க. ஓட்டு ஒன்றுதான் அத்தனையும் மாற்றணும். ஏற்கனவே சொன்னேன், 2016 எதுக்காக திருமாவளவன் நிலைப்பாட்டை மாட்டினார், 2004 எதுக்காக ஜெயலலிதா நிலைப்பாட்டை மாட்டினாங்க. இவ்வளவுதான். ஓட்டு இல்லைன்னு தெரிஞ்சா எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அப்ப இங்க தெளிவா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம், நம்மை புண்படுத்துகிறார்கள், நம்ம புரட்சி பண்ணக்கூடிய ஆட்கள் இல்ல, நம்ம சண்டை போடக்கூடிய ஆட்கள் இல்ல, மறியல் பண்ணக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்வேன். நம்ம அமைதியான தேசம் தான், நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது. அவன் வேலையை பார்க்க போனதான் முக்கியம். அப்ப நமக்கான ஒரே வாய்ப்பு என்னது? வாக்கு செலுத்துவது. 2021 எல்லாரும் பொறுப்பா போய் கிளம்பி ஓட்டு போட போய், வீட்டில் உட்கார்ந்துட்டு லீவ் எடுத்து தூங்காம ரெஸ்ட் எடுக்காம எல்லாரும் போய் ஓட்டு போட போய், எவர் ஒருவர் இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுகிறாரோ அவருக்கு என்னுடைய வாக்கு இல்லை, அவருடைய கூட்டணி அவருடைய கட்சி ஜெயிப்பதற்கு என்னுடைய வாக்கு இல்லைங்கிற தெளிவா வந்துட்டாங்கன்னா, இந்த சிந்தனை போக்கு வந்துருச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி தலைமை கட்சி எல்லாருமே திருந்துவாங்க, எல்லாரும் மாறுவாங்க.